ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவந்திகா கிச்சன். இன்றைக்கி நம்ம தக்காளி தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வெறும் தக்காளியை மட்டுமே வச்சு செய்கிறது. வாங்க பார்க்கலாம். இப்போது நான் ஒரு 4-5 தக்காளி எடுத்து அதை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி விழுதை அரைச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது நான் அடுப்பை பற்ற வச்சு அது மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட போகிறேன். இந்த தக்காளி தொக்கு நீங்கள் லாங் டைம் ப்ராசஸ்க்கு வச்சுக்கலாம். ரொம்ப நாள் இருக்கும். எல்லாத்துக்குமே இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெய் காஞ்ச உடனே இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் கடுகும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் போட போகிறேன். இப்போ கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு போடுறேன். இந்த உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் டர்ன் ஆகணும். நல்லா கரண்டியை வச்சு ஈவனாக கலக்கிக்கலாம். இப்போ இதில் நான் கருவேப்பிலை அலம்பி வச்சுருக்கேன். கொஞ்சம் அதையும் அதில் போடலாம். போட்டாச்சு. இப்போ இது ஓரளவு வெடிக்கிறது அடங்கினோடனே இதில் நான் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை போடுறேன். மொத்தமாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மொத்தமாக ஆட் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்தையுமே நான் போட்டுட்டேன். இது அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இது கொதிக்க உங்களுக்கு கலர் நல்லா ரெட்டிஷ் கலரில் டர்ன் ஆகிடும். இப்போது இதில் கொஞ்சமாக பெருங்காயம் போட போகிறேன். நல்லா வாசனையாக இருக்கும். கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன பீஸ் போட்டிருக்கேன். உள்ள நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் மஞ்சப்பொடி நல்லா கிளறலாம். பாருங்கள், கிரேவி உங்களுக்கு திக்காகிட்டே இருக்கும். தொக்கு நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க உங்களுக்கு கலர் டர்ன் ஆகிட்டே இருக்குது. இப்போது கல் உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன், தேவையான அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுவோம். இதில் நான் ரா சில்லி பவுடர், அதாவது சாம்பார் பொடி இல்லாமல் வெறும் சில்லி பவுடர் போடுறேன். ஒரு 2 ஸ்பூன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஓரளவு காரமாக இருந்ததுன்னா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். ஏன்னா இதில் நம்ம புளிகிளி எதுவுமே சேர்க்கலை. வெறும் தக்காளி பேஸ்ட்டு, அதுவும் இல்லாமல் ஒரு 2 ஸ்பூன் காரப்பொடி அதான் சேர்த்துருக்கோம். நல்லா கொதிக்கட்டும். இது என்ன ஆகும்னா நல்லா கொதித்ததுக்கப்புறம் மேலே எண்ணெய் நல்லா தூண்டி வரும். அப்போ தான் நல்லா கொதிச்சதுன்னு அர்த்தம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேலே எண்ணெய் தேங்கிக்கும். இது இன்னுமே கொஞ்சம் திக் பேஸ்ட் ஆகணும். பாருங்கள். இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா, இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பாட்டிலில் நல்லா அலம்பி ஈரம் இல்லாமல் அதை என்ன பண்ணலாம், இது கொதித்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து இந்த கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு சைட் டிஷ் எப்போவுமே இருக்க மாதிரி இருக்கும். இது இருந்ததுன்னா தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லாவே சட்னி பதத்துக்கு வந்துட்டு இந்த கிரேவியெல்லாம் கொதித்து நல்லா ஒரு திக்காக பேஸ்ட் மாதிரி வந்துருக்கு. இதை நம்ம கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நாளைக்கு வரும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்கன்னா. ஸோ இதான் இன்றைக்கி என்னோடய ரெசிபி. இந்த ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்யூ.